பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு, நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். இந்த வசனத்துல நிறைய விஷயம் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில பாவம் இருக்கிறதுனால நாம தேவனிடத்துல கிட்டி சேர முடியல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தபடியா தேவனுடைய அந்த சத்தத்தையோ அவருடைய சமூகத்தையோ என்ன பண்ணக்கூடாது, நம்ம பயத்தோட சந்திக்கிறவர்களா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் இருக்கு. இன்னொன்று, நிர்வாணம் அப்படிங்கிறதும் இருக்கு. வேற என்ன இருக்கு? தேவன் என்ன பண்றாரு? மனிதனை தேடி வருகிறவரா இருக்கிறாரு, தேடி அழைக்கிறவரா இருக்கிறாரு அப்படிங்கிறது இருக்கு. இன்னொன்று, பயம் உண்டாகுது. ஏன் பயம் உண்டாகுது அப்படின்னா, பாவத்தினால பயம் உண்டாகுது அப்படிங்கிறதும் இந்த வசனத்தில் இருக்கு. ஸோ இத்தனை விஷயத்தை ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். முதலாவது, மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில பாவமானது இருக்கு. அதனால நாம தேவனிடத்துல கிட்டி சேர முடியாதபடி நம்மை அது தடை செய்கிறது, நம்மை அது தேவனிடத்திலிருந்து விலக்குகிறதாய் இருக்கிறது. ஏன்னா நாம எல்லாருமே பாவம் செய்தவர்கள் தான். இங்கே யாருமே நான் பாவம் செய்யலை, நான் பரிசுத்தவான்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படி ஒருவேளை யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா நம்முடைய பிறப்பே பாவ பிறப்பு தான். ஏன்னா ஆதாம் ஏவாள் இருவருமே பாவம் செய்துட்டாங்க, அந்த கனியை புசிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பிறந்தது அந்த குழந்தைகள் எல்லாம், அதுக்கு அடுத்தபடியாக வந்த அந்த சந்ததிகள் எல்லாமே அதன் பாவத்தில் வந்த சந்ததிகள் தான். அதனால் பாவம் நமக்குள்ளே இருக்குது. பாவம் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் நன்மை தீமை ரெண்டுமே நமக்குள்ளே இருக்கு. ஆனால் இயேசுகிட்ட பாவம் இல்லை, அவர்கிட்ட நன்மை மட்டும்தான் இருக்கு, அவரிடத்துல தீமை இல்லை. அதனால நாம் பாவிகள் அப்படிங்கிறத முதலாவது நாம் ஒத்துக்கொள்ளணும். இன்னொன்று, என்ன பாவம் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்தெடுக்கிறதுன்றத கண்டுபிடிச்சி அதை விட்டு விலகணும். அப்போ தான் நாம் என்ன பண்ண முடியும்? ஆண்டவரிடத்துல கிட்டி சேர முடியும். அடுத்தபடியாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்போது நாம் அதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க முயற்சி செய்யணுமே தவிர அதை பயத்துடன் சந்திக்கக்கூடாது. ஆண்டவருடைய சத்தம் எப்படியானாலும் வெளிப்படும். பிரசங்கத்தினால வெளிப்படும், வேத வசனங்களினால வெளிப்படும், இல்லை உள்ளான இருதயத்தில் வெளிப்படும், எப்படியோ வெளிப்படும். ஆனால் அது வெளிப்படும்போது அது என்ன ஆண்டவர் சொல்கிறார், அந்த சத்தம் என்ன அப்படிங்கிறத தெளிவாய் நாம் அறிந்து கொண்டு அதன்படி நடக்க முயற்சி செய்யணுமே தவிர அதை பயத்துடன் சந்திக்க நாம் முயற்சி செய்யக்கூடாது. அடுத்து என்ன? நிர்வாணம். நிர்வாணம் அப்படிங்கும்போது உடை இல்லாமல் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தை மாத்திரம் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. நிர்வாணம் அப்படின்னா ஒரு பாவ உணர்வு.
நிர்வாணம் அப்படின்னா ஒரு வெட்கம் அப்படின்னு பொருள் உள்ளது. வேதம் இதை பற்றி தான் சொல்லுது. நிர்வாணம்னா முதல்ல உடை இல்லாமல் அப்படின்ற அந்த அர்த்தத்தில் வேதம் சொல்லலை. ஏன்னா ஆதாம் ஏவாள் நிர்வாணிகளாக தான் ஆண்டவர் படைத்தார். ஆனால் அவங்க அந்த நிர்வாணத்தை ஐடென்டிஃபை பண்ணவே இல்லையே. ஏன்னா அவங்க பரிசுத்த அந்த நிலையில் இருந்தாங்க, பரிசுத்தத்தில் இருந்தாங்க, அவங்க பாவத்தில் இல்லை. அதனால் அவங்களுக்கு நிர்வாணம் தென்படலை, அவங்க அதை ஐடென்டிஃபை பண்ணலை. எப்போ அவங்க பாவம் செய்தாங்களோ அதுக்கப்புறம் தான் அந்த நிர்வாணம், பாவ உணர்வு வருது, நிர்வாணத்தை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அப்போது நிர்வாணம்ங்கிறது பாவ உணர்வு, வெட்கம். இந்த உணர்வு நமக்கு உண்டாச்சு அப்படின்னா, வெட்கம் உண்டாச்சு அப்படின்னா, வெட்கம்னா சாதாரணமாக அந்த அச்சம், மடம், நாணம் அதை சொல்லலை. நான் சொல்கிறது வெட்கப்படுறது, வெட்கப்படுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகும்போது, அதாவது தேவனுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வெட்கப்படுகிறது போல ஒரு சூழ்நிலை உண்டாகும்போது நாம் நிர்வாணிகளாகிறோம். அப்படி ஒரு சூழ்நிலை தான் இங்கே ஆதாமுக்கு உண்டாச்சு. அதனால தான் அவர் என்ன பண்ணார், போய் ஒளித்து கொண்டார். அடுத்தபடியாக இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தேவன் மனிதனை தேடி அழைக்கிறார். ஆதாமே நீ எங்கே இருக்க அப்படின்னு தான் கேட்குறாரு. அப்படி தேடி அழைக்கிறவராக இருக்கிறாரு. ஆண்டவரே சொல்கிறாரு, இழந்து போனதை ரட்சிக்கவும் மீட்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். அப்போது நாம் பாவத்தினால இழந்து போயிருக்கிற நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்கவும் மீட்கவுமே என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதனால் அவர் நம்மை தேடி அழைக்கிறவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்குது. கடைசியாக என்ன சொல்லுது அப்படின்னா, பாவத்தினால பயம் வரும். அப்போ நாம் ஒளிய இடம் தேடுவோம், ஒளித்து கொள்ளுவோம். இப்போ நாம் வாழ்கிற வாழ்க்கையில் அப்படி ஒரு சூழ்நிலையை நாம் கடந்து போயிட்டுருக்கோமா? வாலிப தம்பி தங்கச்சிகளாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலையை கடந்து போயிட்டுருந்தோம் அப்படின்னா நம்முடைய ட்ராக் ராங் ரூட்டில் இருக்குது. அதனால் அதை சரிப்படுத்தணும் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளணும். நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையை கடந்து போயிட்டுருக்கோம், நமக்கும் தேவனுக்கும் இடையே பாவம் நம்மை பிரிக்கிறதா இருக்குதா, இல்லைன்னா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறதற்கு, சந்திக்கிறதற்கு, சமூகத்தை சந்திக்கிறதற்கு நாம் பயத்தோடு அதை அப்ரோச் பண்ணுறோமா, இல்லை வெட்கம் பாவ உணர்வுடைய நிர்வாணிகளாக இருக்கிறோமா, இல்லைன்னா தேவன் தேடும் பொழுது அவருடைய அழைப்பை சரியானபடி பயன்படுத்துகிறோமா, இல்லைன்னா பாவத்தினால் பயப்பட்டு ஒளித்து கொண்டிருக்கிறோமா? இதில் எந்த ஸ்டேஜில் நாம் இருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த வசனமும் அதை தான் நமக்கு சொல்லித்தருது. இனிமேலாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டியதை ஆண்டவர் சொன்ன பிரகாரம், இயேசு அப்பா சொன்ன பிரகாரம் பின்பற்றுவோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.